ஒரு தொழிலை செய்வதற்கு இந்த ஞானத்தையும் உணர்வையும் அருளக்கூடிய அபிஷேகம் வேணும். ஒரு பணி செய்வதற்கும் வேணும். பிள்ளைகளை, நம்முடைய வீட்டில் இருக்க ஒரு சில பிள்ளைகளை நடத்தி செல்வதற்கும் இந்த அபிஷேகம் வேணும். நம்முடைய ஊழியங்களை நமக்கு ஆண்டு கொடுத்துருக்க ஊழியத்தை செய்வதற்கும் இந்த அபிஷேகம் என்ன செய்யணும்? வேணும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் அபிஷேகம். எல்லாரும் என்னென்ன காரியம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை புரிந்து கொண்டு நடந்துடும். அதான் அந்த ஞானமும் உணர்வுள்ள ஆவி. அந்த ஆவி ஆண்டவர் நமக்கு தந்துட்டார்னா, எப்படி அந்த யோசுவா அந்த ஆவி பெற்றதுனால அவர் எப்படி அந்த மோசே நடத்தி சென்றதை விட அதிகமாக நடத்தி சென்றார். அல்லேலூயா. மோசே நன்றாக நடத்தினார், அதை காட்டிலும் அதிகமாக இவர் என்ன செய்தார்? நடத்தி சென்றார். மோசே தன்னுடைய பொறுப்பை இவர் கையில் அந்த ஞானத்தின் அபிஷேகத்தை பெற்றவுடனே விட்டு கொடுத்துட்டாரு. அவரை கத்தரே அவருடைய லைஃப்பை முடித்து எல்லா காரியமும் செஞ்சு முடிச்சிட்டாரு. மோசே என் வீட்டிலேங்கும் உண்மை எல்லா காரியத்திலும் பெர்ஃபெக்ட் தான் மோசே. அதை காட்டிலும் பெர்ஃபெக்டாக யாரை மாற்றினார்? ஆண்டவர் யோசுவா. ஏன்? அவருக்கு என்ன வந்துச்சு? ஞானத்தின். இதுக்கு முன்னால் ஒரு இடத்துல அவரை பற்றி போடப்பட்டிருக்கோம்.